அன்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு ஒரு ஆன்மீக தலைப்பு. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நல்ல தலைப்பு, மிக உயர்ந்த கருத்துக்கள் அடங்கியது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இப்போ டாபிக் வர்றேன். அதாவது மரணம், மறுபிறப்பு, ஆத்மா, இதை பற்றி பேச போகிறேன். அதனால் இது தலைப்பு இந்த 3 தான்: மரணம், மறுபிறப்பு, ஆத்மா. இதை பற்றி என்ன ஒரு புதுசாக சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு புதிய கருத்து இன்று உதயமானது. கொஞ்சம் கேப்பும் விழுந்துருச்சு வீடியோ போடுறதில். இப்போ இதில் என்ன கருத்து நான் சொல்ல வரேன்னா, நம்ம மரணம்னா என்ன நினைக்கிறோம்? செத்துட்டா அவ்வளோதான். ஒரு நாஸ்திகமாக கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, எல்லாம் இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? மரணம்னா அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இருக்கிறேன், குணாளன், எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் தந்தை இருக்காங்க, இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் நோ மோர் குணாளன், நானே இல்லை, அவ்வளோதான், டெலிட் ஆகிடுறேன், ஜீரோ, டெலிட் ஆகிடுறேன். அதுதான் மரணம் என்று விஞ்ஞானிகளால், கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களாகவும் நாத்திகர்களாலும் இது இவ்வாறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மதங்களில் பார்த்திங்கன்னா மரணம் என்பது ஒரு டிரான்சிஷன் தான், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறது அப்படின்னு. இதில் கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுது? மரணம்னா இந்த உடம்பை விட்டு ஜீவன் வெளில போகுது, அவன் ஒன்றும் அழிஞ்சிடறதில்ல. ஆனால் அவன் என்னன்னா, அவனை புதைக்கிற இடத்துல அந்த சிமிட்டியில் கிரேவியார்டில் அவனை புதைச்ச மேலே சிலுவையை நட்டுறாங்க. அதுக்குள்ளே எல்லா ஆத்மாக்களும் உறங்குது, நீடித்த உறக்கம், தன்னை மறந்த உறக்கம், அதுங்களுக்கு தான் இருக்கேன்னே தெரியாது, உறங்குது. டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இந்த உலகம் அழிகிற காலத்தில் கர்த்தர் எல்லாரையும் தட்டி எழுப்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோர்ட் விசாரணை வச்சு, நீ என்ன பாவம் பண்ண, என்ன புண்ணியம் பண்ணுன்னு விசாரித்து அதுக்கேற்ற தண்டனைகளையும் வெகுமதிகளையும் வழங்குவார். தண்டனை நித்திய நரகம், வெகுமதி நித்திய சொர்க்கவாசம் அப்படின்னு சொல்லுது. இந்த கருத்து சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு நான் வரல. பகவத்கீதையில் சொல்லப்படுற கருத்து வேறு. அங்கே மறுபிறப்பு, நம்ம இந்து மதத்தில் மறுபிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆத்மா இறந்த உடனே அந்த புதைச்ச இடத்துல இருக்கிறது இல்லை, அதனால் நம்ம எரிச்சிடறோம். இதில் கிறிஸ்தவ மதம் சொன்னது சரியா, இந்து மதம் சொல்கிறது சரியாங்கிற கருத்தெல்லாம் வேண்டாம். 2 மதமும் சொல்கிறது உண்மை தான். என்னடா அது இப்படி தூக்கி போகிறீங்க? அப்போ சிமிட்ரியார்டில் அதனுடைய சமாதிக்குள்ளே தூங்குது, அதனால தான் புதைக்கிறாங்க எரிக்காமல். அப்படி தூங்குதுங்கிறது உண்மை, செத்தவொடனே உடம்பெரிச்சதுக்கப்புறம் மேலே போடுறது உண்மை. எதையா உண்மை? ஏதாச்சும் போட்டு குழப்பாமல் உண்மையை சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கு கேட்குது. 2ம் உண்மை என்பதை நான் இப்பொழுது விளக்கி சொல்கிறேன். அதுக்காக தான் கொஞ்சம் என்னுடைய வீடியோலாம் கொஞ்சம் டீப்பாக கவனிங்க, அமைதியாக கேளுங்கிறது. இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள், வெஸ்டர்ன் மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்கள், அவங்களாம் கிறிஸ்டினாக தானே இருப்பாங்க. அவர்கள் ஆராய்ந்து ஆவிகளோட தொடர்பு கொண்டு, ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள், சோல்ஸ் இவங்களோட தொடர்பு கொள்கிறவங்க, உஜ்ஜா மூலியமாக தொடர்பு கொள்கிறவங்க, ஆட்டோ ரைட்டிங் மூலிமா தொடர்பு கொள்கிறவங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸு இந்த துறையில் இறங்கியிருக்காங்க, சைக்காலஜி படித்தவங்க இறங்கியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, மேலோகத்தில் இறந்த உடனே ஆத்மா அங்கே போயிடுது, போனதுக்கப்புறம் அங்கே ஓய்வு மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது, ஒரு ஹால், ஒரு கட்டடம், ஒரு பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கோம், ஏதோ ஒன்று, ஒரு நாடுன்னு கூட வச்சுக்கலாம். ஓய்வு பெறும், இந்த இங்கேருந்து போன ஆத்மாக்கள்லாம் போன உடனே அங்கே ஓய்வு பெறுகிறது. அதன் பிறகு கற்றல் மண்டபம், லேர்னிங், ஒரு இன்ஸ்டியூட், அகாடமி, அங்கே போகிறாங்க. இப்படின்னு பல தான் அங்கே சொல்கிறாங்க ஆய்வுலக ஆராய்ச்சியாளர்கள். நம்ம இந்து மதத்துலேயும் ஒரு உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சவுடன்
போய் சேர்றதுக்கு 16 நாள் ஆகுது. அது 16 நாள் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. 16 நாள் காரியம் பண்ண தான் அங்கே போகுதுங்கிறோம். அடப்பு நட்சத்திரத்தில் இறந்தவங்களுக்கு குறிப்பிட்ட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2 மாதம், 6 மாதம், 4 மாதம் அடப்பு இருக்குது. அது என்னென்னா அந்த அவங்க போகிற ஜேர்னி, டைம் ஆஃப் ஜேர்னி அது அப்படின்னு சொல்கிறாங்க. சில வழி பாதையை தேர்ந்தெடுக்கிற பாதை, இதனால் டிலே ஆகுது அப்படிங்கிறாங்க. அங்கே போன உடனேயும் அவங்களுக்கு சற்று ஓய்வு ஆசுவாசப்படுத்தி ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அதற்கப்புறம் தான் அவங்கள பிரித்து விட்டு நீ ஏ செக்ஷன் போ, நீ பி செக்ஷன் போ, நீ சி செக்ஷன் போன்னு கிளாஸில் பள்ளிக்கூடத்தில் பிரித்து விடுற மாதிரி பிரித்து விட்றாங்க அப்படி என்று ஆய்வுலக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆய்வுடன் பேசியவர்கள் தொடர்பு கொண்டவர்கள் கூறுகிறார்கள். எனக்கும் இது உணர்த்தப்பட்டிருக்கிறது மேலிருந்து. மற்றவர்கிட்டருந்து மட்டும் சொல்ல, எனக்கும் நான் பர்சனலாகவும் நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு வழிகாட்டக்கூடிய ஸ்பிரிட்ஸ், மேலோகத்தில் இருக்கிற குருமார்கள் எனக்கு சொல்லியும் இருக்கிறார்கள் இதே கருத்தை. அதற்கு நான் சாட்சி. அப்படி இருக்கும் பொழுது அங்கேயும் போனோன்னு, இங்கேருந்து ஆத்மா போனோன்னே இந்து மத கொள்கைப்படி அங்கே போனோன்னே அங்கே ஒரு ஓய்வு மண்டபத்தில் ஓய்வு எடுக்குது. இங்கே 16 நாள் சுற்றிட்டு அப்புறம் போய் ஓய்வு எடுக்குதுங்கிறது உண்மைதானே? என்ன கிறிஸ்தவர்கள் சொன்னது, செத்தோன்னே அந்த பாடியோடையே அந்த ஆத்மா உள்ளே அடங்கி அந்த மண்ணுக்குள்ளேயே ஓய்வு எடுக்குதுங்கிறாங்க. இந்து மதம் என்ன சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, உடலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, தூக்கி போட்டுட்டு போயிடுது, சட்டையை கழட்டி போட்டு மேலே போய் அங்கே கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்குது. அதுக்கப்புறம் தான் அது மற்ற லோகங்களுக்கு போகுது, பாவ புண்ணியம் அனுபவிக்குது, மறுபடியும் பிறவி எடுக்குதுங்கிறாங்க. இதில் என்ன, ஓய்வு எடுப்பது என்பது ஒரு பொதுப்படையான உண்மை. எங்கே எடுக்கிறதுங்கிறது தான் வித்தியாசம். அப்போ 2 மதத்துலையும் சொல்கிறது. அப்போ எங்கே எடுக்குதுங்கிறதுல அப்போ பைபிளில் இருந்து அப்போ இயேசு உண்மையத்தான் அவர் சொல்லியிருப்பார், ஓய்வு பெறுகிறது ஆத்மான்னு. அதுக்கப்புறம் வந்தவங்க கீழே தான் ஓய்வு பெறுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. சரியாக புரிதல் இல்லாமல் ஒரு உண்மையை திரித்து விடுவது. இது இந்து மதத்துலேயும் பல இந்த திரிச்சு விடுறது இருக்குது, புரிஞ்சிக்காமல். நம்ம தான் அதை விலைக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ ரைட், மரணங்கிறது இதுதான். மரணம், மறுபிறப்பு, ஆத்மா அப்படிங்கும்போது மறுபிறப்பு உண்டா இல்லையா? கிறிஸ்தவ மதம் இல்லைங்குது, இந்து மதம் இருக்குங்குது, உலகத்தில் எந்த மதம், புத்த மதம் இருக்குங்குது, இஸ்லாத்து இல்லைங்குது. இது என்ன கருத்து? இது என்ன உண்மை? மறுபிறப்பு உண்டான்னா, மறுபிறப்பு உண்டு, மறுபிறப்பு இல்லை. ஏன்னா மறுபடியும் அதே மாதிரியே சொல்கிற, அதுக்கும் வர்றேன். மறுபிறப்பு என்பது உண்டு, இந்து மதத்தை சொன்ன உண்மை தான். ஆனால் இஸ்லாத்தில் சொன்னபடியும் பைபிளில் சொன்னபடியும் இல்லை தான். என்ன அது? இங்கும் தான் சொல்கிறேன், ஒரு உண்மை, அடிப்படை உண்மை ஒன்று இருக்கிறது. அதை சரியான புரிதல் இல்லாமல் பின்னால் வந்தவர்கள் அதை திருத்தி விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள். அதில் உள்ள உண்மை இதுதான் உண்மை. பாப்பமா எப்படின்னு, இப்போ நீங்கள் ஆழ்ந்து தூங்குறீங்க, ஃபஸ்ட்டு படுக்க போகிறீங்க. படுத்தோன்னே கனவு வருது. கனவில் இருக்கீங்க நீங்கள். கனவில் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம், இல்லை பெரிய ஆடிக்காரில் போகிற பணக்காரனாக இருக்கலாம், அல்ல ராஜாவாக இருக்கலாம், அல்லது மந்திரியாக இருக்கலாம், உங்கள் ஆசைப்படி ஒரு டாக்டராக இருக்கலாம், என்னமோ இருக்கலாம். அந்த கனவு கலைஞ்சிருது. அடுத்த நாள் ஒரு கனவு காண்றீங்க. அந்த கனவில் நீங்கள் வெளிநாட்டில் ஒருத்தர் வசிக்கிறீங்க. அங்கே நீங்கள் ஒரு கிளார்க்காவோ ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோ. முதல் நாள் கனவில் நீங்கள் வழக்கறிஞராக கனவு காண்கிறீர்கள். அடுத்த நாள் கனவில் நீங்கள் டாக்டராக கனவு காண்கிறீர்கள் என்று உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். இப்போது டாக்டராக கனவு கண்ட குணாளனுக்கு வக்கீலாக கனவு கண்ட குணாளன்னு தெரியுமா? கனவுல தான் சொல்கிறேன். ஆமாம், நான் தானே, நான் விழிச்சிக்கிட்டு போய் பேசுகிறேன், விழிப்பு நிலையில் பேசுகிறேன். கனவுலேருந்து வெளில வந்துட்டேன். 1ஆம் தேதி கண்ட கனவு டாக்டர் கனவு, டாக்டராக இருக்கேன். 2ஆம் தேதி கண்ட கனவில் நான் வக்கீலாக இருக்கேன். அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா நான் விழிப்பு நிலையில் வந்து விட்டேன். என் யதார்த்த நிலைக்கு நான் வந்துட்டு, நான் கண்டது கனவு தான், இது உண்மை இல்லைன்னு உணர்ந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் முதல் நாள் கனவுலையும் கனவு தான், இதுவும் கனவு தான், 2லையும் நான் தான் அப்படின்னு எனக்கு தெரிகிறது. அப்போ என்னை பொறுத்தவரையும் நான் தான் 2 கனவுலையும் டாக்டராகவும் வக்கீலாகவும் இருந்திருக்கேன். ஒரு கனவில் வக்கீலாக பிறப்பெடுத்திருக்கேன், இன்னொரு கனவில் டாக்டராக பிறப்பெடுத்திருக்கிறேன். இதை போல தான் மேலோகத்தில், ஆத்மலோகத்தில் ஆத்மாவாக இருக்கக்கூடிய நாம் இந்த பூலோகம் என்ற வாழ்க்கை, பூலோக வாழ்க்கை என்ற கனவில் இருக்கும் பொழுது, இந்த பூலோக வாழ்க்கையில் கனவில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறதும்
அப்புறம் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் பிறந்து இதே பூலோகத்தில் இன்னொரு பிறவி எடுக்கும்போதும் 2 கனவுகள். கனவு அப்படியே பண்ணிக்கங்க. 2 கனவுகள். ஆனால் இந்த கனவுலேருந்து விழித்தெழுந்து ஆத்மலோகத்துக்கு போயிடுறேன் பாருங்கள். அப்போ எனக்கு தெரியுது 1980 பிறந்து 25 செத்த ரமேஷும் ஒன்று தான். அதே போல் 1950 பிறந்து 75 செத்த அதே ரமேஷு ஒன்று தான், நான் தான் அப்படின்னு அந்த ரமேஷ் ஆத்மலோகத்தில் இருக்கிறவருக்கு தெரியும். ஆனால் இங்கே பிறவி எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு தெரியாது. எப்படி கனவுலோகத்தில் வசித்த டாக்டருக்கும் 1ஆம் தேதி வசித்த டாக்டருக்கும் 2ஆம் தேதி நான் கண்ட கனவுல உள்ள வக்கீல் குணாலனுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாது. 1ஆம் தேதி நேற்று நீ டாக்டராக இருந்தையா கனவுலன்னு அப்படின்னு சொல்ல முடியுமா? டச்சில் அப்படியே அறுத்துடணும். அந்த அது ஒரு பரிணாமம், இது ஒரு பரிணாமம். ஆனால் விழிப்பு நிலையில் இருக்கிற எனக்கு தெரியுது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, மேலேருந்து இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது நான் பல பிறகு எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இந்த ஊடகத்தில் கனவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் குணாலம் இருக்கேன், நான் இறந்து போயிடுறேன், நோ மோர். அப்புறம் மீண்டும் அடுத்த பிறவியில் வேறு ஆளாக பிறக்கிறேன். அதில் நான் டாக்டராக இருக்கேன்னா அடுத்த பிறகு ஒரு 2040 பிறக்கிறேன், டாக்டர் ஆகிடுறேன். பிறந்து 2080 50 டாக்டர், 60 டாக்டர் ஆகிறேன், 75 2075 டாக்டர் இன்னொன்று வச்சுக்கோங்க பின்னாடி ஃப்யூச்சரில். அந்த டாக்டராக இருக்கிற குணாலனுக்கு இப்போ இந்த முன்னாடியே பிறந்து வளர்ந்து செத்து போன வக்கீல் டாக்டர் வக்கீலை அவருக்கு தெரியுமா? அவர் என்ன இதுதான் பிறவி, நான் இதான் எனக்கு முற்பிறவிலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாத அப்படின்றவர். அப்போ என்னை பொறுத்தவரையும் நான் தான் மீண்டும் பிறக்க போகிறேன்னா, பிறந்தால் இதே குணாலம் தான் பிறக்க போகிறேன்னு எனக்கு தெரியுமா? பிறந்தாலும் எனக்கு தெரியும். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த புலோகத்தில் இருக்கிற ஆத்மாவாக ஜீவாத்மாவாக இந்த கனவு உலகத்தில் இருக்கிற வரையும் எனக்கு மறுபிறவி கிடையாது. மறுபிறவி என்ற கொள்கை என்னை பொறுத்தவரை அது அபத்தம். ஏனென்றால் நான் கனவில் இருக்கிறேன். இதைத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவ மதத்துலேயும் இஸ்லாத்துலேயும் மறுபிறப்பு கிடையாதுட்டாங்க. அங்கே போயின்னா அதை அங்கே போய் பார்த்துக்கையா, இப்போ என்ன இங்கே கிடையாது, நீ ஒன்றும் பிறக்க போகிறதில்ல, நீ குணாலம் வைக்கலாம் சாக போகிற, அடுத்து என்ன பிறகு எடுக்க போகிற தெரியாது, நீ தான் எடுத்தேன்னு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கும்போது ஆதாரமே கிடையாது. அப்போ எப்படியா பிறப்பு இருக்கும்னு இந்த லெவலில் கனவுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க. நம்ம இந்து மதம் கனவு விட்டு வெளில போய் இருந்து அந்த பவர் மேலேருந்து பார்த்து பேசுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சரி, அப்போ மற்ற மதங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் குணாலன்னா நான் அழிஞ்சு போயிடுறேன், இந்த பிறவியோட டெலீட் ஆகிடுறேன், சுத்தமாக சூன்யமாயிடுறேன், அவ்வளோதான், நோ மோர் அப்படின்னு அர்த்தமானா இல்லை. இந்து மதம் சொன்னது உண்மை, மறுபிறப்பு கொள்கை உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம், மரணம் மறுபிறப்பு ஆத்மானா இந்த ஆத்மா என்ன செய்யுதுன்னா இப்போது ஆழ்நிலை தூக்கம். முதல்ல இப்போ என்ன படுக்கிறீங்க, போய் படுத்தோன்னே தூங்குறீங்க, ஒரு கனவு வருது. எத்தனை விடிய கனவு கண்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு கனவு 2 கனவு வரும், சிலருக்கு கனவே வராது. சில நாள் என்ன பண்ணுவோம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினையா, எனக்கு நான் பிரச்சனையே இல்லாமல் தூங்கினேன், கனவே இல்லாமல் இருக்கும், எந்த கனவும் இருக்காது, ஆனால் விடிஞ்சு எந்திரிச்சோன்னா எந்திரிச்சிருவீங்க. அப்போ அந்த ஆழ்ந்த தூக்கத்தில், கனவுகளற்ற தூக்கத்தில் நீங்கள் இருந்தீங்களா இல்லையா? இப்போ முழிப்பு நிலையில் படுக்க போகிறப்ப குணாலன் இருக்கார், படுத்து தூங்கினோன்னே கனவு வருது, அந்த கனவில் டாக்டரோ வக்கீலோ இன்ஜினியரோ அல்லது பிச்சைக்காரனோ ராஜாவோ இருக்கார், கனவு டாக்டராக இருக்கார், கனவு பிச்சைக்காரனாக இருக்கார். ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது யாருமே இல்லை. அப்போ இந்த குணாலன் டெலீட் ஆகிடுறாரு, 0 ஆகிடுறாரு, இல்லை நோ மோர் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா முழிக்கும்போது அதே குணாலனாகத்தான் நான் எந்திரிக்கிறேன். முழிப்பு வருது இல்லை, ஆழ்ந்த தூக்கத்தை எனக்கு ஒன்றுமே தெரில. ஏன் இப்படி எடுத்துங்களேன், டாக்டர் உங்களுக்கு மயக்கம் வந்து கொடுத்துட்றாரு, அப்போ கனவாக வருது, கிடக்குறீங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல, என்னத்தை போட்டு கிழிக்கிறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்புறம் அந்த மயக்க மருந்து தீர்ந்தோடனே, அந்த அனஸ்தீசியா தீர்ந்தோடனே டக்குன்னு நினப்பு வருது. அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் இல்லாமல் போயிடுறீங்க, டெலீட் ஆகிட்டீங்க, இல்லாமல் போயிட்டீங்க, அழிஞ்சு போயிட்டீங்க, சுத்தமாக 0 ஆகிட்டீங்க, அழிஞ்சு உங்களை தொடர்ச்சி தெரிந்தாச்சு, குணாலங்கிற ஆளே இல்லை. திருப்ப மீண்டு வர்றீங்க. அப்படிங்கும்போது வேற ஆளால் வரணும், பழைய நினைவெல்லாம் போயிருக்கணும். நான் யார்,
என் பேர் குணாலண்ணா, அல்சைமர் டிசீஸ் மாதிரி பேசிக்கணும். என் பேர் குணாலண்ணா இல்லையே, அடுப்பில் எனக்கு குளோரோஃபார்ம் கொடுத்தாங்க, அதில் எனக்கு என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நான் தான் அப்போ குளோரோஃபார்ம் கொடுத்தப்போ எங்கே இருந்த, ஆழ்ந்த தூக்கத்தில் எங்கே இருந்த? சில பேர் தண்ணி அடித்து சுயநிலை அத்து போய் கிடக்கிறான், விடிஞ்சு எந்திரிச்சோன்னதான் எங்கே கிடக்கணும்னு தெரியுது. அவன் எங்கே இருந்தான்? எங்கே இல்லை, இருக்கான். அவன் தான் இருக்கான், அவன் அழிஞ்சு போயில்ல, அவன் இருக்கான். ஆனால் அவனுக்கு தான் இருக்கிறோங்கிறது தெரியல. தன்னறிவு இல்லை, சுய அறிவு, நான் இருக்கிறேன் என்று அறிவு இல்லை, சுய நினைவு கான்சியஸ்னஸ் இல்லை. இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் கான்சியஸ்னஸ், உணர்வு. நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் நான் இருக்கிறேன்னு தெரியல, ஆனால் இருக்கிறேன். என்ன திருப்பி முழிக்கும்போது நான் தான் வர்றேன் திரும்ப மீண்டு. அப்போ நான் எங்கேயோ இருந்திருக்கேன், என்னை அறியாமல் இருந்திருக்கிறேன். அப்போ நான் யார்? அறிபவன், அறிவு ஸ்வரூபம். நான் அறிவு ஸ்வரூபமாக இருக்கேன்னு தெரியுங்களா? அறிவு ஸ்வரூபம்னா பெரிய பேரற்ற அறிவு, அதை சொல்லலை. அறியக்கூடியது சப்ஜெக்ட். அறிவு எல்லாத்தையும் தெரிபவனாக எனக்கு தெரியுது நான் இருக்கேன்னு. இது ஒரு பொருள், இது ஒரு அட்டை அப்படின்னு அறிகிறேன். ஆழ்ந்த தூக்கத்தில் என் கண்ணாடி இப்படி இப்படி ஆட்டம்னு தெரியாது. இதை நான் அறிபவனாக இருக்கேன், அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறேன். இந்த அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறேன்னு இருக்குல்ல, அது எப்படி இருக்குது? நான் இந்த குணாலன் அப்படின்னு இருக்கு. இது உண்மையா? சிந்திச்சு பாருங்க. அறிபவனாக இருக்கிறீர்கள், ஆழ்ந்த தூக்கத்தில் எதையுமே அறியாத இருளில் இருக்கிறீர்கள். அதுக்கு பேர் தான் அஞ்ஞான இருள். அப்படி அல்லாமல், அந்த ஆழ்ந்த தூக்கமாக இல்லாமல் இறக்கும் பொழுதும் வள்ளுவர் சொன்னார், இறப்பது போல சாக்காடு, தூங்கி எழுவது போல பிறப்பு அப்படின்னு சொன்னார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இறந்துடுறோம், இறந்ததுக்கப்புறமும் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறதில்ல இந்த ஆத்மா. நம்ம எப்படி உயிரோடு இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கத்துக்கு நம்ம அறியாமல் இருக்கிறோம், குளோரோஃபார்ம் மயக்க மருந்து கொடுத்துட்டு அறியாமல் இருக்கோம், மீண்டும் முழிக்கிறோம். அந்த மாதிரி அல்ல, இறந்த பிறகு விழிப்பு நிலையிலேயே இருக்கிறோம். அதுக்கு துரிய நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பை விட்டுட்டு போன துரிய நிலை, அப்பயும் விழிப்பு நிலையில் இருக்கிறோம். அதனால் நம்ம அஞ்ஞான இருளில் இருக்கிறது. நான் யாருன்னு தெரியாமல் இல்லை, நான் யாருன்னு தெரிகிறேன், என் உடம்பை பார்க்குறேன். அப்படிலாம் சொல்கிறாங்க. என் உடம்பை டாக்டருங்கெல்லாம் அழுகுறாங்க, எல்லோரும் அழுகுறாங்க. நான் சாவலைன்னு சொல்கிறேன், தட்டுறேன், ஆனால் தொட முடியலைங்கிறாங்க. பல அனுபவங்கள் நம்ம கேள்விப்படுறோம், யூடியூப்பில் நிறைய போட்டு பாருங்கள், வரும். அப்போ இருக்கிறோம், விழிப்பு நிலையில் இருக்கிறோம், விழித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய அறிவு விழிப்பு நிலைன்னா நம்ம அறிவு தூங்கலை, நான் தூங்கலை, அப்படியே அங்கேருந்து மேலே போகிறேன். இந்த அறிவு நிலையாக இருக்குது பாருங்கள், இதை தான் ஆத்மா என்று சொல்கிறார்கள். இந்த ஆத்மா என்ன? நான் எனக்கு மட்டும் தெரியுது. அந்த ஆத்மாவை என்ன பண்ணுறேன்? நான் குணாலன் செத்து போயிட்டேன், இப்போ இங்கே வந்துட்டேன், இங்கே இருக்கிறேன், உடம்பு விட்டு வந்திருக்கிறேன், இந்த என்னை யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரியும்போது நான் ஜீவாத்மா இருக்கிறேன்னு நான் இருக்கேன். இந்த நான் ஜீவாத்மா உண்மையா? இல்லை, நீ பரமாத்மா அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறது இந்த நான் ஜீவாத்மாவாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வோடு இருக்கேன் பாருங்கள், அறிவாக இருக்கேன் பாருங்கள். இது கூட நான் இல்லையா, கேவல இருப்பு தான் நான். கடவுள் இருக்கார்ல, பரபிரம்மம், பரபொருள், பரமாத்மா, பரமபிதா, வேறொருளால் அல்லாஹ், அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களும் இருக்கிறேன்ற உணர்வு அறிவோடு தானே இருக்காங்க. அவங்களும் நானும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறது தான். இது அடுத்த சப்ஜெக்ட்டு, அவ்வளோ தூரம் போக வேணாம், இதோடு நிறுத்திக்குவோம். ஏன்னா அது இன்னொரு டாப்பிக்காக பேசுவோம். அப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரையும் இதுதான் ஜீவாத்மா. அப்போ உயிர் போயிடுச்சே, செத்து விட்டார், உயிரும் போயிடுச்சுன்னா உயிர் எங்கேயும் போகலங்க. உயிர் என்பது ஒரு சக்தி, அது இந்த உடம்புல இருக்குது, ஒவ்வொரு செல்லையும் இயக்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இயக்கிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு உடம்பு நான் சாகும் பொழுது இந்த உயிர் சக்தி ஆஃப் ஆகிடுது, கரண்ட் கட்டு, பவர் கட் ஆகிடுது, அவ்வளோதான். உயிர் வெளில போகிறதில்ல, உயிர் அடங்கி விடுகிறது, அணைந்து விடுகிறது. ஒரு உதாரணமாக சொல்லுவோம் பாருங்கள். ஒரு காரில் ஒரு ஓனர் போகிறார், டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்கார், காரு ஆன் பண்ணுறாங்க, ஆன் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. பாம்பே போகிறாரு, இல்லை கோயம்புத்தூர் போகிறாரு, ஒரு கார் பின் சீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த கார் தான் நம்ம உடம்புன்னு வச்சுங்க. அந்த கார் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஒரு சக்தி டீசல் போட்டு. இந்த காரை நம்ம தயார் பண்ணல, டாட்டா காரனோ அல்லது மாருதி காரனோ அல்லது ஆடி காரனோ அந்த ஜெர்மன் காரனோ தயார் பண்ண காரு. அதுபோல்
இந்த பிரபஞ்சத்திலேருந்து இறைவன் நமக்கு ஒரு கார், இந்த வாகனம் மனித உடம்பு என்ற காரை நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஓடுறதுக்கு டீசல் இப்போலாம் சாப்பிட்றோம். இது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வண்டி ஓடுறதுக்கு எப்படி ஓடுது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியும். இந்த கையை நான் எப்படி நடக்க தெரியும், கையை தூக்க தெரியும், படுக்க தெரியும், எந்திரிக்க தெரியும், படிக்க தெரியும். இதான் இவ்வளோ தான் இந்த காரை நான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ரிப்பேர்னால் டாக்டர்கிட்ட தான் போகணும். டாக்டர் என்கிற மெக்கானிக்கிட்ட போகணும். கார் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கார் ஓடுற சக்திக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் உண்டா? ஓனருக்கு உள்ளே உட்காந்துருக்கு. நான் கொடுத்த சக்தியில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகிடுது, நின்றுடுச்சு. என்ன ஆகுது? நின்று போச்சு. ஸ்டார்ட் பண்ண முடியல. அமுக்கி பார்க்குறாங்க, முடியல, போயிடுச்சுங்க, அணைஞ்சி போச்சுங்க. கார் இனிமேல் என்ன ஆன் பண்ணாலும் அதுக்கு சக்தி வரல. அப்போ அந்த காருக்குள்ள இந்த சக்தி எங்கே போச்சு? அப்படியே வெளில போயிடுச்சா? அணைஞ்சி போச்சு, பவர் கட், அவ்வளோதான். அது அவ்வளோதான் இயங்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இனிமேல் இந்த கார் ஓடாதா? இல்லைங்க, ஓடாதுங்க, அவ்வளோதான், கண்டம். நம்மளும் இருக்கிறவரை ஓட்டி பார்த்துட்டோம். ரொம்ப பழசுங்க, இது எந்த காலத்து மாடலு, இது தள்ளி விட்டு வேறு காரு வாங்குங்கிறேன்னு டிரைவர் சொல்கிறாரு. சரி போடு, இங்கே எங்கேயாச்சும் ஓரத்தில் போடு, நான் வேறு காரை பிடிச்சி ஊருக்கு போகிறேன், நீ பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வா, அப்புறம் வேறு கார் வாங்கிக்கோ. அந்த காரை நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதே போல் இந்த உடம்பு என்கிற அந்த வாகனம், இந்த உடம்பு என்கிற கார் வயோதிகத்தாலேயும் நோயாலேயோ அல்லது விபத்து என்ற ஆக்சிடென்ட்னாலேயோ அல்லது தற்கொலை என்றதுனாலையோ இந்த காரு, இந்த உடம்புங்கிற காரு, இந்த ஹியூமன் காரு, இந்த பயாலாஜிக்கல் காரு, இந்த ஃபிசிக்கல் காரு லாயக்கற்று போய்விட்டது, இனி இதை இயக்க முடியாது என்று உள்ளே உட்கார்ந்துருக்கிற ஓனராகிய எனக்கு தெரிந்து விட்டது என்றால், இதை போட்டுட்டு இந்த காரில் உட்காந்துருக்கிற வேஸ்ட்டில் நான் கிளம்புறேன். அப்போ உயிருக்கு போகல அந்த காரை விட்டு, நான் போகிறேன். ஆத்மா அந்த காரோட ஓனர் போகிறார். போய் என்ன பண்ணுறேன்? உடனே கார் வாங்கினதுக்கு சக்தி இல்லை. போய் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நாளைக்கு வச்சு கொஞ்சம் காசெல்லாம் தயார் பண்ணிட்டு கொஞ்சம் மெதுவாக வாங்கலாம். ரொம்ப பணக்காரன் உடனே ஒரு கார் வாங்கிடலாம், இல்லை ஏற்கனவே ஒரு கார் இருக்கலாம். அப்படி அதே போல் நம்ம மேலே போயிடுறோம். போயிட்டு இன்னொரு காரை வாங்கிக்கிட்டு, இன்னொரு ப்ராடக்ட்டு காரை வாங்கிக்கிட்டு மறுபடியும் இங்கே பிறப்போம். அப்போ உயிர் போகலை, நம்ம தான் அந்த உடம்பு விட்டு போகிறோம். நம்மங்கிறது ஆத்மா. ஆத்மா என்பது அறிபவன். அறிபவன் யாருன்னா எப்படி இருக்கான்னா, இருக்கிறேன்னு இருக்கான். நான் இருக்கிறேன்னு தெரியுது. இதுக்கு தெரியுமா? நான் டப்பா, என் பெயர் டப்பா அப்படின்னு தெரியுது. சொல்லுதா? நான் சொல்கிறேன், என் பெயர் குணால்னு. நான் பிறக்கும்போது குணால்னா பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மா பின்னாடி வச்சாங்க ஒரு வயசு கழிச்சு. அப்போ நான் பிறக்கும்போது நான் மட்டும்தான் பிறந்தேன், இல்லைங்களா? ஆக எல்லா மதத்துலேயும் அடிப்படை உண்மையை சொல்லியிருக்காங்க. பிற்காலத்தில் வந்தவர்கள் அந்த மதத்தை பின்பற்றி அதை ஃபாலோ பண்ணவர்கள் செய்த சரியான புரிதல் இல்லாத சில தவறுகளால் தான் மதத்துக்குள்ளே இவ்வளோ வேறுபாடு, போட்டி. ஏன்னு நான் சொல்கிறதா உண்மை, நீ சொல்கிறதா உண்மைன்னு. எல்லா மதத்தின் ஸ்தாபகர்களும் ஒரே உண்மையைத்தான் சொன்னார்கள். அதை பின்னால் வந்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்று மதத்தின் பேரில் ஜிகாத்துன்னு ஒரு போர், தீவிரவாதம். இந்த கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க? இந்துக்களை எல்லாம் சாத்தான், இந்து கடலாம் சாத்தாங்கிறது. இப்படி மத ஆச்சரியங்கள் ஏற்பட்டு போய் உலகத்தில் பேசிக்காக இதுக்கு ஒரு சண்டை. இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் சண்டை என்ன, காசா போர் என்ன சொல்லுங்கள்? இன்றைக்கி பாகிஸ்தான் நமக்கு என்ன போர் சொல்லுங்கள்? ஜிகாத் தீவிரவாதி என்ன பண்ணுறான்? அல்-கொய்தா, ஹிஸ்புல் முஹைதீன் எல்லாம் என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தான் சிலையோட. இப்படி பேசிக் உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் ஒரு தெளிந்த அறிவோடு இருக்கலாம், மனிதாபனத்தோடு இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்க இந்தப்போ நல்லா பேசியிருக்காருன்னு ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், சொல்லி ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் பார்க்குறதில்ல. என் நண்பர்கள் புதுசாக உள்ளதான் நிறைய பேர் பார்க்குறீங்க. புதுசாக பார்த்துட்டு அப்படி அப்படியே விட்டுறீங்க, அவ்வளோதான். நல்ல வீடியோஸ் இதெல்லாம் பாருங்கள். நான் இதே ஒரு காய வேஷ்டி கட்டிக்கிட்டு, இவ்வளோ பெரிய தாடி விட்டுக்கிட்டு, நிறையா உத்திராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு, ஃபுல்லாக இங்கே ஒரு ஆதீன மாதிரி, அது கூட தப்பு. ஆதீன மாதிரி வச்சா வேறு மாதிரி நினச்சிருவாங்க. சாதாரண ஒரு சன்னியாசி மாதிரி இருந்துக்கிட்டு பின்னாடி எல்லாம் ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சுக்கிட்டு பேசுனா நம்புவீங்க. நான் சிம்பிளாக சாதாரணமாக இருக்கேன், அதனால் இதை என்ன இவன் என்ன பெரிய பேசி கிழிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. உடையால் மனிதர்கள் எடை போடாதீர்கள். ஒரு ஞானி, ஞானத்தை புரிந்து கொண்டவன் சாதாரண கூட இருக்கலாம் அப்படின்னு எத்தனையோ வேதாந்திகள் சொல்லியிருக்காங்க. ஒரு வேதாந்தி, ஒரு ஞானத்தை அடைந்தவன், ஞான பரிவுக்கு அடைந்தவன் காவியுடையில் தான் இருப்பான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். சாதாரண பேண்ட் சட்டையில் கூட இருப்பான், குடும்பத்திலே இருப்பான்.
அவனுக்கு இருக்கிற அந்த ஞானம் கூட காய் வெட்டி கட்டினவனுக்கு இருக்காது. காய் வெட்டி கட்டின எத்தனை பேர் முழுக்க முழுக்க காமுகனாக இருக்கான். ஒரு சில பேர் காமுகனான இந்து மதத்தில் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ மதத்துலேயும் எத்தனையோ பாதிரியார் காமுகனாக இருக்கான். முஸ்லீம் மதத்தை பற்றி எனக்கு தெரில. முஸ்லீம் மதம் 4 பேரை கட்டிக்கலான்ட்டாங்களா, அங்கே இந்த இதுக்கே வேலை இல்லையே. ஆனால் அவுளியாக்கள்னு இருப்பாங்க, வயசானவங்க, அவன் யோக்கியமாக தான் இருப்பான், பார்த்துருக்கேன். அந்த மதத்தில் அது ஒரு சிறப்பு. அவளை பற்றி எனக்கு தெரியாதான் நம்ம பேசக்கூடாது. அதனால் இப்படி மாடர்ன் ஒரு பனியன் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இவர் என்னத்தை பெருசாக ஆன்மீகத்தை பேச போகிறாரு, இதெல்லாம் கேட்குறதா அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பொருள் யார் யார் வாயிடுத்தோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொல்லியிருக்கார் என்று தெரிஞ்சுக்கொண்டு இதை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.